எஸ் 140 கட் ஆஃப்லேருந்து 150 கட் ஆஃப் வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கான ஆப்ஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆப்ஷன்ஸ். அதுவும் இல்லாமல் உங்கள் ரீஜனில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள காலேஜஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். ஸோ ரவுண்ட் 2ல் நீங்கள் வரீங்க. 140லேருந்து 150 கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு கம்மியான ஃபீஸ் படிக்கணும், அதாவது டியூஷன் ஃபீஸ் 30,000 40,000 ஹாஸ்டல் ஃபீஸ், அது மாதிரி உங்களுக்கு 1 லேக்குள்ளேயே ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலேஜஸை உங்கள் சாய்ஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைக்கும். 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் தஞ்சாவூரில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் தூத்துக்குடியில் இருக்க யூனிவர்சிட்டி விஓசி காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ரீஜன் பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் படிக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் மற்ற எல்லா கோர்ஸையும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணி உங்கள் ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் திருச்சி, கவர்மெண்ட் காலேஜ் தேனி, யூனிவர்சிட்டி காலேஜ் திருச்சி, இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு கிடைக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் விழுப்புரத்தில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கவர்மெண்ட் காலேஜ் ஈரோடு இதில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனத்தில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், யூனிவர்சிட்டி காலேஜ் திண்டுக்கல்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் படிக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இதில் ஏதாவது ஒரு காலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் அழகாக சேர்ந்துடலாம். ஸோ சேர்ந்துட்டு உங்களோட ஸ்கில்லை வந்து ஆன்லைன் கோர்ஸ் மூலமாக படிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிக்கணும்னா உங்களுக்கு 2 lakhs செலவாகும். ஸோ அந்த மீதி கொஞ்சம் காசு நீங்கள் உங்களால் சேர்க்க முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கிட்டு ஒரு ஆன்லைன் கோர்சஸில் நிறைய கோர்ஸ் கற்றுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மணியை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எஃபெக்டிவாக ஸ்கில் டெவலப் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கலாம். ஸோ உங்களுடைய கவர்மெண்ட் காலேஜ் சாய்ஸஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ அடுத்ததாக நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ் சாய்ஸஸ் ரீஜன் வைஸ் நான் சொல்ல போகிறேன். சென்னை. ஸோ சென்னை ரீஜன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 140 150 கட் ஆஃபில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த காலேஜஸை நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வைக்கணும். ஸோ அங்கே கரண்ட்டாக உங்களுக்கு வந்து அங்கே உள்ள உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் உங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு வர்றதுக்குள்ளது ப்ளஸ் நிறைய சினாரியோஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடைக்கும். 150 to 140 கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா. அப்புறம் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டில் எலக்ட்ரிக்கல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். லைலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பூந்தமல்லியில் இருக்க லைலா இன்ஸ்டியூட்டில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ், இசிஇ அந்த மாதிரியான கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது பள்ளிக்கரணை வேளச்சேரி பக்கத்தில் இருக்கு. அடுத்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், இதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். டிஎம்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பூந்தமல்லியில் இருக்க டிஎம்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது டிஎம்ஏல. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ். ஸோ எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் கிடைக்கும். எம்என்எம் ஜெயின் துறைப்பாக்கத்தில் இருக்க எம்என்எம் ஜெயினில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு கிடைக்கும். எஸ்ஆர்எம் வள்ளியம்மையில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மாதா இன்ஜினியரிங் காலேஜ் குன்றத்தூரில் இருக்க மாதா இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கிடைக்கும். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து கேகே நகர் வெஸ்ட்டில் இருக்குது, சிட்டிக்குள்ளேயே இருக்குது. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வேல்டெக் மல்டிடெக் ஆவடி அலாமதி ரோடில் இருக்குது. இதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைக்கும். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்.
பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பதி போகிற ரோட்டில் இருக்குது சென்னையிலேருந்து. இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். லைலா இன்ஸ்டியூட்டில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைஸ் வித் சைபர் செக்யூரிட்டி. ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் நிறைய காலேஜஸை கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா 179லேருந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு சாய்ஸஸ் நிறைய வைக்கணும். ஸோ நிறைய காலேஜஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பிரின்ஸ் வாசுதேவன் காலேஜ், இது வந்து மேடவாக்கம் மாம்பாக்கம் ரோட்டில் இருக்குது. இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், மணிமங்கலத்தில் இருக்க தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். முகமது சதக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து சிப்காட், அதாவது சிப்காட் ஐடி பார்க், அதாவது சிறுசேரியில் இருக்க சிப்காட் ஐடி பார்க் பக்கத்துலேயே இருக்க. ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் நாவலூர் பக்கத்தில், ஓஎம்ஆர் நாவலூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் இருக்கு. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ மேடவாக்கத்துலேருந்து ஈஸிலி அப்ரோச்சபிள் இந்த காலேஜ். மேடவாக்கம், நாவலூர், சோழிங்கநல்லூர் இங்கெல்லாம் இருந்தீங்கன்னா இதில் ஈஸிலி அப்ரோச்சபிள். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக 140 to 150 கட் ஆஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ அந்த மாதிரியான பிரான்ச்சஸ், ப்ளஸ் சில காலேஜில் எஸ்ஆர்எம் வல்லியம்மை, ஈஸ்வரி அந்த மாதிரியான காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான பிரான்ச்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வைங்க, நிறைய சாய்ஸஸ் போடுங்க, ரொம்ப முக்கியம். கோயம்புத்தூர் ரீஜனல் காலேஜ், அதாவது கோயம்புத்தூர் 140+ கட் ஆஃப், கோயம்புத்தூர் ரீஜனில் 140+ கட் ஆஃப், அதாவது 140 to 150 இருந்தீங்கன்னா இந்த சாய்ஸஸ்லாம் நீங்கள் யோசிச்சு வைக்கலாம். மகாலிங்கம் காலேஜ் பொள்ளாச்சியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், என்ஜிபி டாக்டர் என்ஜிபியில் பயோமெடிக்கல், ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கிட் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜ் நீங்கள் வந்து இந்த ரவுண்டில் யோசிக்கலாம். 140 to 150 கட் ஆஃபில் உங்களுக்கு எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காலேஜ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கருமத்தாம்பட்டி, கோயம்புத்தூர். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் மெக்காட்ரானிக்ஸ், பிஏ காலேஜ் பொள்ளாச்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஸ்ரீ சக்தியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இது காரமடையில் இருக்கு, இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இதோட கோடு லெஃப்ட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க, தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய காலேஜஸ் சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு. ஸோ இதுக்கு மேலே உள்ள காலேஜஸ் உங்களுக்கு சாய்ஸ் போடுறதுக்கு இருந்தாலும் இந்த காலேஜஸில் தான் உங்களுக்கு பாசிபிளாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி வைக்க வேண்டியது முக்கியம். ஸோ அடுத்து ஈரோடு. ஈரோடில் என்னென்ன காலேஜ்னு பார்த்தீங்கன்னா நந்தா காலேஜ். நந்தா காலேஜ் வந்து இந்த கட் ஆஃபில் ஓப்பன் ஆகுது 150லேருந்து 140 கட் ஆஃபில். ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே கிடைக்கும். வெள்ளாளர் காலேஜில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஈரோடில். அடுத்து ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரியான கோர்சஸ் கிடைக்கும். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அது மாதிரியான கோர்சஸ் கிடைக்கும். ஸோ கொங்குல ஆட்டோமொபைல், அப்புறம் ஈரோடு செங்குந்தர், வெள்ளாளர், நந்தா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்து சாய்ஸில் கன்சிடர் பண்ணுங்கள். மதுரை ரீஜனில் என்னென்ன காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சைபர் செக்யூரிட்டி, சேது இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ஐடி அந்த மாதிரியான பிரான்ச்சஸ்லாம் கிடைக்கும். எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்ல இருக்க எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அது மாதிரி எல்லா பிரான்ச்சஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கட் ஆஃபில் தான் ஆல்மோஸ்ட் அது எல்லா ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பிஎஸ்ஆர்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேவல்பட்டியில் இருக்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல பிஎஸ்ஆர்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில். என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். என்பிஆர் காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதையும் பிளான் பண்ணலாம். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி இதில் இருக்க
விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம். KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஸ்ட் இன் IoT, KLN காலேஜ் மதுரை. அப்புறம் மெஃப்கோஸ் லங்க் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ உங்களுக்கு தெரியும் இது ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் இன் மதுரை ரீஜன். இதில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலேஜஸை பிளான் பண்ணி வைங்க. ஸோ இதில் வெரி பெஸ்ட் காலேஜ்னால் உங்களுக்கு தெரியும், அது வந்து மெஃப்கோஸ் லங்க். நல்ல காலேஜில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெஃப்கோஸ் லங்கை விட வேணாம். அடுத்ததாக நீங்கள் வந்து AAA, PSRR, SSM, சேது, SRM மாதிரி இதெல்லாம் உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து திருச்சி ரீஜன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது சமயபுரத்தில் இருக்க காலேஜ் திருச்சியில். இதில் ECE, EEE அந்த மாதிரியான பிரான்ச்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சாரநாதன் காலேஜ் திருச்சியிலையும் EEE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான கோர்சஸ் கிடைக்கும். பெரம்பலூரில் இருக்க தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ECE அந்த மாதிரியான கோர்சஸ் கிடைக்கும். ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ராமகிருஷ்ணனில் 2 காலேஜ் இருக்குது. ஒன்று டெக்னாலஜி, இன்னொன்று வந்து இன்ஜினியரிங். இதுலேயும் உங்களுக்கு EEE அந்த மாதிரியான பிரான்ச்சஸ் கிடைக்கும். JJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கும். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜில் உங்களுக்கு AIDS, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடைக்கும் இந்த ரேஞ்சில். ஸோ இந்த காலேஜஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் சாரநாதன் அண்ட் ராமகிருஷ்ணன் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபர்டு இன் திருச்சி. ஸோ அதுக்கப்புறம் இந்த காலேஜஸை நீங்கள் வந்து எது உங்களுக்கு கன்வீனியன்ட், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வந்து அது சூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த பக்கம் மதுரை சைடு, இந்த சைடு திண்டுக்கல் போகிற சைடு இருந்தீங்கன்னா JJ காலேஜ் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட். அப்புறம் அங்கே உள்ள கரண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எப்படி இருக்காங்க, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் தஞ்சாவூரில் அஞ்சலி அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ், திருவாரூர். இதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஒன் ஆஃப் த குட் சாய்ஸ் அரௌண்ட் தஞ்சாவூர். நீங்கள் ECE படிக்கணும்னா இதை எடுத்துக்கலாம். அடுத்து திருநெல்வேலியில் சைடு, அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், இதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் மெயினாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா புதுசாக 140 to 150 கட் ஆஃபில் வந்து ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாசரேத். இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, IT இதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜ். இதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் 140 to 150 கட் ஆஃபில். அமிர்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், ECE எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதையும் சூஸ் பண்ணலாம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எரச்சகுளத்தில் இருக்க பொன்ஜெஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், வெட்டூர் மடம் போஸ்ட்டில் இருக்குது இந்த காலேஜ். இதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், EEE அந்த மாதிரியான கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஐன்ஸ்டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் ஐன்ஸ்டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, ECE அந்த மாதிரியான கோர்சஸ் கிடைக்கும். அடுத்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ECE, IT, AI அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் முடிஞ்சிருக்கும். பட் EEE மெக்கானிக்கல் அந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமென். ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க வெள்ளிச்சந்தையில் இருக்க இந்த காலேஜ். அதில் வந்து IT, ECE எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். திருநெல்வேலியில் ஃப்ரான்சிஸ் சேவியர் உங்களுக்கு. திருநெல்வேலியில் வந்து 2 மெயினாக பார்க்குறோம். ஒன்று வந்து ஐன்ஸ்டைன் காலேஜ். நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கணும்னா நீங்கள் வந்து இந்த 140 to 150 கட் ஆஃபில் ஐன்ஸ்டைன் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இல்லை எனக்கு EEE மெக்கானிக்கல் அந்த மாதிரியான போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது 2 தான் திருநெல்வேலியில் உள்ள சாய்ஸஸ். நாகர்கோவில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஹிணி, அமிர்தா, பொன்ஜெஸ்லி, சென்ட் சேவியர்ஸ் இருக்கு, இதெல்லாம் சூஸ் பண்ணலாம். ஸோ திருநெல்வேலின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடின்னு பார்த்தீங்கன்னா நாசரேத் ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸஸாக இருக்கும் இந்த கட் ஆஃப் ரேஞ்சில். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி வைங்க. அடுத்ததாக மற்ற ரீஜனில் உள்ள காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா KS ரங்காசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நாமக்கல் திருச்செங்கோடு.
இதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ். மற்ற ரீஜனில் உள்ள காலேஜஸை பார்க்கும்போது நம்ம பார்க்குறது கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதில் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சிதம்பரத்தில் இருக்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எல்லாம் கிடைக்குது. கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ரெண்டும் ஒரே குரூப் தான், திருச்செங்கூரில் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு ஐடி எல்லாம் கிடைக்குது. அப்புறம் நாகப்பட்டினத்தில் இருந்தீங்கன்னா இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் கிடைக்குது இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹொசூர், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ ஹோசூரில் இருக்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா கம்ப்யூட்டர் சென்ட்ரிங் கோர்சஸ் வந்து உங்களுக்கு இந்த கட் ஆஃபில் கிடைக்குது. இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காலேஜ். அடுத்து விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் நாமக்கல்ல இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குது. அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலையில், அருணை இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஐஎஃப்இடி விழுப்புரத்தில் இருந்தீங்கன்னா ஐஎஃப்இடி இன்ஜினியரிங் காலேஜ், விழுப்புரத்தில் இருக்க ஐஎஃப்இடி இன்ஜினியரிங் காலேஜ், இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். அதில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு கிடைக்குது. வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது வெள்ளூர் ராணிப்பேட்டை, இது வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட், அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அன்னை மீரா காலேஜ் ஆஃப், நீங்கள் ஆற்காடு, ராணிப்பேட், வேலூர் அங்கே இருந்தீங்கன்னா இது வந்து நல்ல சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி வேலூரில் கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ்லையும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிடைக்கும். நாமக்கல்ல மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ராஜபாளையத்தில் ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஸோ விஎஸ்பி காலேஜ், கரூரில் விஎஸ்பி காலேஜ்லேயும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிங் கோர்சஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் 140 to 150 கட் ஆஃபில். ஸோ எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூரில் இருக்க எம் குமாரசாமி காலேஜில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ ட்ரிபிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான கோர்சஸ் கிடைக்கும். புதுக்கோட்டை, காரைக்குடி, புதுக்கோட்டை இந்த ரீஜனில் இருந்தீங்கன்னா மவுண்ட் ஜியான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சென்ட்ரிங் கோர்சஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐடி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் கீழக்கரை, இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தேனியில் இருக்க நாடார் சரஸ்வதி காலேஜில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடைக்குது. கரூரில் இருக்க செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கு. மயிலம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல மயிலம் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிடைக்குது. பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர், சேவல்பட்டியில் இருக்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல சேவல்பட்டியில் இருக்க பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி எல்லாம் முடிஞ்சிருது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரியான பிரான்ச்சஸ் கிடைக்குது. நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா பில்டர் இன்ஜினியரிங் காலேஜ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனை நீங்கள் விட வேண்டாம். அதாவது உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரெஸ்ட், சர்க்கியூட் பிரான்ச்சஸ் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா பில்டர் இன்ஜினியரிங் காலேஜ், திருப்பூரில் இருக்க பில்டர் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். காங்கேயத்தில் இருக்குது ஆக்சுவலாக. ஆதி பராஸ்தி இன்ஜினியரிங் காலேஜில் ஐடி கிடைக்குது மேல்மருவத்தில் இருக்க. ஸோ இந்த சாய்ஸஸ் எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஸோ உங்கள் 140 to 150 ரேஞ்சில் இந்த காலேஜஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் ஆர் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் எது சேர்றதா இருந்தாலும் உங்களுடைய அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா 140 to 150 கட் ஆஃப் வந்து மினிமம் 50 சாய்ஸஸ் to 100 சாய்ஸஸ் போட வேண்டியிருக்கும். நீங்கள் ஏன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் உங்களோட லாஸ்ட் லாட் நோ. ஸோ இந்த காலேஜஸ், நான் இந்த வீடியோவில் போட்டிருக்க காலேஜஸை ப்ரைமாக இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் உள்ள சாய்ஸஸ் கண்டிப்பாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பை பாய்.